வணக்கம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபிரமா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மே மாதம் 19ஆம் தேதி 2025 நடைபெறுகின்ற ராகு கேது பெயர்ச்சி ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். விக்னேஸ்வராய நமக. முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தையும் வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி, முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து மே மாதம் 19ஆம் தேதி 2025 நடைபெறுகின்ற ராகு கேது பெயர்ச்சி ராசி பலனில் அனைத்து ராசி மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசி என்பவர்களுக்கும் சகல விதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். தற்பொழுது ராகு பகவான் மீன ராசியிலும் கேது பகவான் கன்னி ராசியிலும் இருக்கின்றார்கள். 2025 மே மாதம் 19ஆம் தேதி அன்று ராகு பகவான் மீன ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாகிறார். கேது பகவான் அதே நாள் மே மாதம் 19ஆம் தேதி 2025 கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சியாகிறார். ராகு கேது எப்பொழுதும் நேருக்கு நேராக சமசப்தமாக இருக்கக்கூடியவர்கள். மேலும் ராகு மற்றும் கேதுவாகப்பட்டவர்கள் பின்னோக்கி செல்வார்கள். மற்ற 7 கோள்கள் சூரியன் முதல் சனி வரை மற்ற 7 கோள்கள் முன்னோக்கி செல்லக்கூடியவர்கள் கிளாக் வைஸாக. ஆனால் ராகு கேது எப்பொழுதும் ஆன்டி கிளாக் வைஸாக வக்ரகதியில் பின்னோக்கி செல்லக்கூடியவர்கள். எனவே ராகு பகவான் மீன ராசியிலும் அதுக்கு பின் ராசியான கும்பராசிக்கு மே மாதம் 19 2025 பின்னோக்கி கும்பராசிக்கு வருகிறார். கேதுவும் அதே போலவே கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு செல்கிறார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ராகு பகவான் கும்பராசியிலே 3 நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்வார். புரட்டாதி, சதயம் மற்றும் அவிட்டம். கேது பகவான் சிம்ம ராசியிலே 3 நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்வார். உத்திரம், பூரம் மற்றும் மகம். ஆகையால் இந்த 2025 மே 19 முதல் அடுத்த ஆண்டு 2026 டிசம்பர் 6 வரை ராகு கேது ஆகப்பட்டவர்கள் அவர்களுடைய ராசி பலனாகப்பட்டது கும்பராசியிலும் கன்னிராசி சிம்ம ராசியிலும் இருக்கின்ற ராகு கேது ஆகப்பட்டவர்கள் 566 நாட்கள் 566 டேஸ் இவர்கள் இந்த இடத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள். எனவே இப்பொழுது ராகு மற்றும் கேது உங்களுடைய ராசிக்கு எவ்வாறு பலாபலன்கள் கொடுக்கவிருக்கிறார்கள் என்பதை காணலாம். தற்பொழுது நாம் தனுசு ராசி அன்பர்களுக்கான மே 19 ஏற்படுகின்ற ராகு கேது பெயர்ச்சிக்குரிய கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் மீன ராசியிலிருந்து 3ஆம் இடம் கும்பராசிக்கு ராகு பகவான் பயிற்சியாகிறார். கும்ப ராகுவாக அருள்பாவிப்பார். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வந்து சிம்ம கேதுவாக அருள் பாவிக்கிறார். கும்பராகு சிம்ம கேது. 3ஆம் இடத்தில் ராகு வருவது அபரிதமான யோகம், முயற்சியிலே வெற்றி, தைரியம், துணிச்சலான செயல்கள், அந்த செயலுக்குரிய வெற்றியான புகழ் இவையெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகத்தை நீங்கள் பெறுவீர்கள். மேலும் 3லே சனியோடைய வீடான கும்பத்தில் அமர்கிறார். சனியை போல் ராகு, கேதுவோ செவ்வாயை போல். ஆகையால் கேது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் ஆன்மீக ஸ்தானமான பாக்கியஸ்தானத்தில் வருகிறார். ஞானக்காரகன் கேது பகவான். எனவே ராகு 3லே கேது 9லே. இப்பொழுது முதலாவதாக நாம் ராகு எவ்வாறு பலன்களை கொடுக்கவிருக்கிறார் என்பதை பார்ப்போம். பிறகு கேது.
3லே ராகு வருகிறார். ராகு வந்து அமர்கின்ற பொழுது குருவோடைய பார்வையும் பெறுவார். மே 14 குரு பயிற்சி 6ஆம் இடத்திலிருந்து குரு உங்கள் ராசிக்கு 7க்கு வருகிறார். அவர் உங்கள் ராசிக்கு அதிபதி. நம்மளுடைய பாரத் கர்மா ஹீலிங் சேனலிலே தனுசு ராசிக்குரிய குரு பயிற்சி பலன்கள் பதிவேற்றம் செய்து விட்டோம். நிறைய நண்பர்கள் பார்த்திருக்கிறார்கள். வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொண்டு நிறைய கருத்துக்களையும் கூறியிருக்கிறார்கள். மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் இதுவரை பார்க்கவில்லை எனில் குரு பயிற்சிக்குரிய பலன்களையும் பார்த்து விடுங்கள். இது ராகு கேதுக்குரிய பயிற்சி பலன். 3ல் இருக்கின்ற ராகு முயற்சி ஸ்தானத்தில் அமர்கின்றவர். ராகுவை போல் கொடுப்பார் இல்லை. மிக வேகமான வெற்றிகள் ராகுவை போல் அள்ளி கொடுப்பவர்கள் வேறு யாரும் அல்ல. ராகு தசை ஒருவருக்கு சிறப்பான தசையாக இருந்தால் இந்த 18 வருடமும் பெரிய அளவில் யோகம், கோடீஸ்வர யோகம், பெரிய புகழ், பெரிய வெற்றிகள் கொடுக்கக்கூடியவர். உங்கள் வாழ்க்கையிலும் ராகு தசை நிச்சயம் வரும். காரணம், நீங்கள் மூலம், பூராடம், உத்திராடத்தில் பிறந்தவர்கள். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது பூராடத்தில் பிறந்தால் சுக்கிர தசை, அதன் பிறகு சூரிய சந்திர செவ்வாய் தசை என்றால் ராகு தசை மத்தியம வயதில் வரும். உத்திராடம் என்றால் நிச்சயம் மிக விரைவில் உங்களுக்கு ஒரு 20, 15, 16 வயதிலேயே உங்களுக்கு ராகு தசை ஆரம்பித்துவிடும். உத்திராடம் சூரிய தசை என்றால் 6 வருடம் நீங்கள் 1ஆம் பாதத்தில் பிறந்தால் ஒரு 4 வருடம் வையுங்கள். அப்போ சந்திர தசை 10 வருடம், 14, செவ்வாய் தசை ஒரு 7 வருடம், 21 வயதிலேயே வந்துடும். இல்லை 20 வயதில் வரும், இல்லை 16, 18 வயதிலே வரும். குறிப்பாக 18 வயதிலேருந்து உங்களுக்கு ராகு தசை உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு வந்துடும் 19 வயசில். எனவே இந்த இடத்தில் மூலத்தில் பிறந்தவர்களுக்கு மத்தியம வயதிலே வரும். எல்லாம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். ஆனால் ராகு தசை உங்கள் வாழ்க்கையில் சந்தித்தே தீர்வீர்கள். ராகு உங்கள் ஜாதகத்தில் யோகமாக இருந்து இப்பொழுது 3க்கு வருகின்ற இந்த ராகு மிக மிக யோகத்தை கொடுப்பார். ராகு உங்கள் ஜாதகத்தில் சுமாரான இடங்களில் அமர்ந்து 2ஆம் இடத்திலோ 8ஆம் இடத்திலோ அமர்ந்து இப்போ 3க்கு வருகிற ராகு ஒரு 60-70% யோகத்தை கொடுப்பார். ஆகையால் ராகுக்கெல்லாம் வந்து சொந்த வீடு கிடையாது, நீச்ச வீடு, உச்ச வீடு என்று இப்போ வந்த ஜோதிடர்கள் கூறுகிறார். ஆனால் ராகுக்கு இது முன்னோர்கள் பிருகு முனிவர், பராசரர் போன்றவர்கள் ராகுக்கு ஏதோ பற்றி பெரிதாகவும் சொல்லவில்லை. அதே சமயத்தில் அவங்களுக்கு சொந்த வீடு இல்லை. இருக்கிற வீடே அவங்களுக்கு சொந்த வீடு. நிழல் கிரகங்கள் போகிற இடத்துலலாம் அவங்களே சொந்தம் கொண்டாடிடுவாங்க. ஆகையால் இந்த 3ஆம் இடம் கும்பத்தில் வருகின்ற ராகு சனியை போலவே செயல்படுவார். 3ல் இருந்த சனி எத்தகைய யோகத்தை கொடுப்பார் என்றோ அதைவிட அதிகமாக கொடுப்பார். சனினாச்சும் குருவுக்கு சமந்தான். ராகு குருவுக்கு கட்டுப்படுவார். குரு பார்வை வேறு பெறுகிறார். எனவே ராகு 3ல் எடுக்கின்ற இந்த காலம் 566 நாட்கள், மே 19, 2025 முதல் டிசம்பர் 6, 2026 வரை 566 டேஸ் எடுத்ததெல்லாம் வெற்றி தாங்க நண்பர்களே. தனுசு ராசி சகோதர சகோதரிகளை எடுங்கள். எடுக்கின்ற முயற்சிகளெல்லாம் தொட்டதெல்லாம் வெற்றிகள் கிடைக்கும். ஆனால் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். சனியோடைய வீட்டில் ராகு அமர்வதனால் நேர்மறை சிந்தனைகளை அதிகரிக்க செய்யுங்கள். இறை பக்திக்குரிய பாடல்களை கேளுங்கள். மனதை குழப்பிக் கொள்ளாமல் ஒரு நல்ல விஷயங்களை பற்றி சிந்தித்து அதன் பிறகு ராகு பற்றி யோசிக்கின்ற பொழுது, ஏதோ ஒரு முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது ஒரு கோயிலுக்கு சென்று விட்டு நீங்கள் ஒரு செயலை ஆரம்பியுங்கள். அது ராகு சனியோட வீட்டில் இருக்கிறனால சனிக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த யோகத்தை செய்வார். குருவோடைய பார்வை வேறு. ஆகையால் இப்பொழுது உங்களுக்கு குருவும் அற்புதமாக உங்களுக்கு 7ல் இருக்கின்றார். இங்கு 4ல் சனி, அர்த்தாசிரம சனி என்று பார்க்கின்ற பொழுது அதான் ஒரே கல்லில் நீங்கள் 2 மாங்காயை பெறப்போகிறீர்கள். அடிக்கிறது ஒரு கல், கிடைக்கிறது 2 மாங்காய். எப்படி? 3லே இருக்கின்ற ராகு யோகம், 4லே சனி இருந்தால் அர்த்தாசிரம சனி பாதிப்பு. ஆனால் 4லே சனி அமர்கின்ற பொழுது ராசிக்கு 3ஆம் இடம் கும்ப ராசியிலே ஒரு கிரகம் இருந்தால், மீனம் 4ஆம் வீடு, இந்த 4ஆம் வீட்டில் அமர்ந்தால் அர்த்தாஷ்டம சனி. அர்த்த என்றால் 4, அர்த்தநாரீஸ்வரர் பாதி என்போம். ஆக அந்த அர்த்தாஷ்டம சனி என்பது 4ல் சனி, அது பாதிப்பு தான். சுகத்தில் கெடுப்பார். சுகஸ்தானம் 4லே அமர்கின்ற சனி உடல்நலத்தில் பாதிக்க வைப்பார். 10ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்ப்பார். ஆனால் குருவும் பார்ப்பார் 1 வருடத்திற்கு. இதனால் சனி இருப்பது 2.5 வருடங்கள். ஆனால் சனி 4லே இருக்கின்ற பொழுது 3ஆம் இடம் என்கின்ற கும்பராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் கோச்சார வேத அடிப்படையில் 3லே அமர்கின்ற கிரகம் வேதகனாக செயல்பட்டு சனியோடைய கெடுபலங்களை தடுப்பார். வேதை என்றால் தடை, வேதகன் தடை செய்பவன். இங்கே மாதக்கோள்கள் வந்தால் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலே போதும் கும்பராசியில். இங்கே மாதக்கோள்னா சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரனா ஒரு மாதமும் அதுக்குள்ளே அடி. ஆனால் சந்திரனா ஒரு நாள். ஆனால் ராகு உங்களுக்கு 566 நாட்கள் இருக்க போகிறாரே. ஆகையால் சனியால் பாதிப்பு இல்லை. தனுசு ராசி சகோதர சகோதரிகளே, சனியை பற்றி கவலைப்படாதீங்க. ஆனால் அதே சமயம் சனிக்கிழமை அசைவ உணவை சாப்பிடாதீங்க. மேலும் எல் விளக்கு ஏற்றுவது, சனி வழிபாடு தொடர்ந்து செய்யுங்கள். அனுமன் சாலிசாவை கேளுங்க, தவறில்லை, நல்லது.
ஆனால் இங்கே ராகு உங்களுக்கு எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றிகளை கொடுப்பார், சனி பாதிப்பை தடுப்பார். அதான் ஒரே கல்லிலே 2 மாங்காயை தனுசு ராசி நண்பர்கள், நீங்கள் ஏன்னா உங்கள் ராசியே வில் அம்பு இல்லையா, நீங்கள் அர்ஜுனன் அடிக்கிற குறி மாதிரி வச்ச குறி தப்பாமல் இப்போ அடிக்கலாம். நீங்கள் அதில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். கோதண்டராமனை வணங்கி வாருங்கள் தனுசு ராசியிலே பிறந்தவர்கள். கோதண்டம் என்றால் வில் அம்பு, அது உங்களுடைய ராசிக்குரிய உருவம். எனவே 3ல் அமர்ந்திருக்கின்ற ராகு தொழில் வியாபார உத்தியோகத்தில் பெரிய அளவிலே லாபங்கள், வெற்றிகள், புதிய தொழில் வியாபாரம் துவங்கக்கூடிய பணயோகம், தனலாபம் மற்றும் புதிய உத்தியோகம் கிடைக்கும். புதிய கல்லூரி முடித்துவிட்டு வேலை தேடுவதற்கு நல்ல வேலை கிடைக்கும். இருக்கின்ற வேலையிலே பெரிய பதவி உயர்வு கிடைக்கும், அந்தஸ்து உயரும், செல்வாக்கு உயரும், தனலாபம் இருக்கும். புதிய வாகனம் வீடு வாங்கக்கூடிய யோகத்துக்குரிய முயற்சி எடுப்பீர்கள். அதற்குரிய நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். இங்கு ராகு நான் சஞ்சாரம் செய்கின்ற நட்சத்திரங்களையும் பார்க்க வேண்டும். சொந்த வீடு இல்லை என்பதால் அவர் இருக்கின்ற வீடு எந்த நட்சத்திரம் இருக்காரோ, யாரோடு சேர்க்கை பெறாரோ, யாருடைய பார்வை பெறாரோ அதன் அடிப்படையில் தான் அவர் பலன் இருக்கும். ராகு மட்டும் கேதுவும் அடிப்பாக ராகு முதலாவதாக குருவோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். மே 19 முதல் நவம்பர் 23, 2025 வரை 6 மாதங்கள், குறிப்பாக ஒரு 6 மாதங்கள். மே 19 முதல் நவம்பர் 23 வரை அதாவது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிரகஸ்பதியோடைய நட்சத்திரம், பிரகஸ்பதி என்றால் குரு, குருவோடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து குரு மிதுன ராசியில் இருந்து தன்னுடைய 9ஆம் பதவியை ராகுவை பார்ப்பார். அப்போ உங்களுடைய ராகு 3ல் இருப்பது குருவோடைய நட்சத்திரம் இன்னும் பலம் பெறுவார். குரு பார்வை வேறு, குரு நட்சத்திரம். எந்த ஒரு முயற்சியும் வெற்றிகளை கொடுக்கும். 3ஆம் இடத்துக்குரிய வெற்றி பெறுவீர்கள். ஆகையால் முயற்சி எடுங்கள், புகழ் அடைவீர்கள். எந்த ஒரு செயல்களும் மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள் குருவோடைய நட்சத்திரத்தில் இருப்பதால். அதன் பிறகு நவம்பர் 23, 2025 அன்று சதயத்துக்கு பயிற்சி ஆவார். ராகு நட்சத்திர பயிற்சியாக சதயத்துக்கு வருவார். சதயத்தில் சஞ்சாரம் செய்கின்றவர் சொந்த நட்சத்திரம், சொந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றவர் குருவோடைய பார்வையை பெறுவார். நவம்பர் 23 குருவோடைய பார்வையை பெறுவார். அந்த நவம்பர் 23 முதல் 2020 நவம்பர் 23 முதல் ஆகஸ்ட் 1, 2026 வரை அவர் சதயத்தில் இருப்பார். அப்போ ஜூன்லேருந்து குரு மாறிடுவார். அவர் இருந்தாலும் உண்டு, குரு அது வரைக்கும் பார்ப்பார் இல்லைங்களா. நவம்பர் 23 ஆகஸ்ட் தானே மாறுறார் சதயத்திலிருந்து அவிட்டத்துக்கு. ஆகையால் குரு பார்வை ஜூன் மாதம் 2026 ஜூன் மாதம் வரை இருக்கும். அப்படி பார்க்கின்ற போது குருவோடைய பார்வை ராகு பெறுவதும் சதயத்தில் இருக்கின்ற யோகம் அற்புதமாக நன்மைகளை அதிகரிக்க செய்யும். செல்வாக்கு முயற்சியும் வெற்றிகளும் நல்ல விதமாக இருக்கும். அதன் பிறகு ஆகஸ்ட் 1, 2026 அன்று அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயுடைய நட்சத்திரத்துக்கு வருவார். செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதி. அவிட்டத்தில் வருகின்றவர் ஆகஸ்ட் 1 முதல் டிசம்பர் 6 வரை அவிட்டத்தில் 4ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் இருப்பார். எனவே குருவோடைய நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரம் உங்களுக்கு அது ராசியாதிபதி யோகாதிபதி. ராகுவோடைய நட்சத்திரம் சொந்த நட்சத்திரம், 3ல் இருந்த ராகு யோகத்தை செய்யக்கூடியது. எனவே அவர் சஞ்சாரம் செய்த நட்சத்திரங்களுக்கு சாதகமாக இருப்பதால் யோகம் அதிகரிக்கும். இதுவரை நாம் பார்த்தது ராகு. ராகுவோடைய தொடர்பு எப்பொழுதும் அவர் இருக்கின்ற வீட்டுக்கு 5ஆம் வீட்டை தொடர்பு கொள்வார். அவர் இருக்கின்ற வீட்டுக்கு 5ஆம் வீடு, அவர் இருக்கின்ற வீட்டுக்கு 9ஆம் வீடு. அப்போ கும்பத்திற்கு 5ஆம் வீடு மிதுனம், அது உங்கள் ராசிக்கு 7 நல்ல விதமாக இருக்கும் அந்த யோகம். கும்பத்திற்கு 9ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது துலாம் ராசி, அது உங்கள் ராசியான தனுசுக்கு 11 லாபம் இருக்கும். ஏனென்றால் அந்த ராகு 5ஆம் வீட்டை தொடர்பு கொள்ள அவர் இருக்கின்ற வீட்டில் கும்பம் என்ற ராசிக்கு 5ஆம் வீடு அது மிதுனம், கும்பம் என்ற ராசிக்கு 9ஆம் வீடு அது துலாம். ஆகையால் ராகுவோடைய அந்த தொடர்பு 7ஆம் இடம் 11ஆம் இடத்துக்கும் ஏற்படுகிறது. 3ல் இருக்கின்ற அது இன்னும் யோகமான அமைப்பை பெறுவதனால் திருமண யோகமும் ஏற்படும். குருவரை 7 இருக்காரில் நல்ல ஜாம்னு திருமணம் நடக்கும். திருமண முயற்சியில் சாதகமான வெற்றிகளை அடைவீர்கள். புதிய குழந்தைகள் அது நல்ல விதமான குழந்தைகள் நல்ல முயற்சிகள் ஏகமாக அமையும். இவையெல்லாம் உங்களுக்கு மிக அற்புதமான வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதங்களாக இந்த 566 நாட்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் ராகுவால் ஏற்படும். அதன் பிறகு கேதுவை பார்ப்போம். கேது 9க்கு வருகிறார். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், நம்மளுடைய பித்ருக்கள். 5ஆம் இடம் நம்முடைய புத்திரஸ்தானம், நம்மளுடைய தந்தை ஸ்தானம். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். அந்த இடத்தில் கேது அமர்கின்ற பொழுது பித்ருக்கள் ஆசி கிடைக்கும். பித்ருக்களுடைய ஆசி அது ராகு பொதுவாக தந்தை வழி தாத்தா பாட்டி பிதாமகா. கேது பார்த்தீங்கன்னா தாய் வழி தாத்தா பாட்டி மாதாமகா. அப்படி பார்க்கும்போது உங்களுடைய பித்ருக்கள் ஆசி 9ல் அமர்ந்திருக்கின்ற கேதுக்கும் ஞான மார்க்கம், இறை அருள், பிரபஞ்ச சக்தியுடைய அருள், இறைவனுடைய அருள், தெய்வ சக்தி, குலதெய்வத்தின் சக்தி எல்லாம் உங்களுக்கு வரும்.
ஆகையால் மனம் உற்சாகமாக தெளிவாக எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுடைய எண்ணங்களிலே தவறான எண்ணங்கள் எதுவும் வராது. நல்ல ஒரு சிந்தனைகள் இருக்கும். ஒரு முயற்சியிலே தெய்வ அருள் கிடைப்பதனால் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். பாக்கியஸ்தானம் மிக மிக முக்கியம். அங்கு கேது அமருகிறார். மிக சிறப்பாக யோகத்தை கொடுக்கின்ற ஒரு நிலை. பொதுவாக 9ல் அமர்ந்திருக்கின்ற கேது உங்கள் எடுக்கின்ற முயற்சியில் அதிர்ஷ்டத்தையும் உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மா நல்ல கர்மா உங்களுக்கு அந்த யோகத்தை செய்யும். தீய கர்மா உங்களை விட்டு விலகும். துஷ்ட தேவதையில் ஆதிக்கங்கள் எவையும் உங்களை அண்டாது. எந்த ஒரு விஷயத்திலும் எதிர்மறை சிந்தனைகளும் எதிர்மறை சக்தியும் உங்களை தீண்டாது. எந்த ஒரு இடத்திலும் உங்களுக்கான தெய்வ சக்தி குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் கிடைக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் கேது 9ல் இருக்கின்ற கணபதி வழிபாடு செய்ய வேண்டும். பித்ருக்களை வணங்கி வர வேண்டும். தினந்தோறும் அருகில் இருக்கின்ற கணபதி ஆலயம் செல்வது ரொம்ப நல்லது. இல்லை வீட்டிலே சின்ன அளவிலாவது ஒரு கணபதி சிலை வந்து பன்னீர் அபிஷேகம், ஒரு பெரிய அளவிலே பன்னீர் பாட்டில் ஒரு 50 ரூபாய்க்குள்ள தான் இருக்கும். நீங்கள் ஒரு பன்னீர் பாட்டில் வாங்கிக்கோங்க. முடிந்தால் அது வந்து பன்னீர் பாட்டிலில் தினமும் பன்னீர் அபிஷேகம் செய்யுங்கள். இதையெல்லாம் நீங்கள் செய்கின்ற பொழுது கேதுவோடைய அருள் பரிபூர்ணமாக பாக்கியஸ்தானத்தில் இருக்கின்ற அருள் மிகப்பெரிய அளவிலே உங்களுக்கு யோகத்தை ராகுவால் கிடைக்கக்கூடிய நன்மையும் நிரந்தரமாக நிலைத்து நிற்கக்கூடிய சொத்துக்கள் சேர்க்கையாக அது அமையும். கேது சஞ்சாரம் செய்கின்ற நட்சத்திரங்கள் என்று பார்க்கின்ற முதலில் உத்திரம் நட்சத்திரத்தில் அவர் சஞ்சாரம் செய்வார். உத்திரம் நட்சத்திரம் என்று பார்க்கின்ற போது அது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் உங்களுக்கு யோகாதிபதி, பாக்கியாதிபதி. எனவே மே 19 முதல் ஜூலை மாதம் 21, 2025 வரை உத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். அது நல்ல நேரம், நல்ல காலம். அதன் பிறகு என்று பார்க்கின்ற கேது சுக்கிரனுடைய நட்சத்திரம் பூரத்தில் சஞ்சாரம் செய்வார். ஜூலை 21 முதல் அடுத்த ஆண்டு மார்ச் 31, 2026 வரை. அது சுக்கிரன் உங்களுக்கு பகை கொண்டவர், குருவுக்கு பகை கொண்டவர். ஆக இந்த காலங்களிலே நீங்கள் ராகுவால் யோகங்கள் நிறைய பெறுவீர்கள். ஆனால் அதே சமயம் சுக்கிரனால் சில தடைகளை சந்திப்பீர்கள். ஆகையால் தான் நான் கூறிய தினந்தோறும் கணபதி வழிபாடு செய்ய வேண்டும். சுக்கிர நட்சத்திரம் பூரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற நாட்கள் உங்களுக்கு சில தடைகளை கொடுப்பார் கேது பகவான். மனதிலே சில பயத்தை கொடுப்பார். ஆக அந்த நேரத்தில் கணபதி வழிபாடு தினந்தோறும் செய்து வருகின்ற பொழுது அந்த பயம் ஏற்படாது. செல்வ கணபதியை வணங்கி வாருங்கள். செல்வ கணபதியை வணங்குகின்ற பொழுது நீங்கள் இன்னும் செல்வத்தை எடுக்கக்கூடிய யோகத்தை பெறுகின்ற பொழுது அந்த சுக்கிரன் எந்த தடைகளையும் செய்ய மாட்டார். நீங்கள் வைக்கின்ற சிலைக்கு செல்வ கணபதி என்று பெயர் வையுங்கள். செல்வத்தை கொடுக்கக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறுவீர்கள். கணபதி கேதுவோடைய அதி தேவதா. எனவே அவரை வணங்குவதன் மூலம் நன்மைகள் இன்னும் அதிகரிக்கும். சுக்கிரனுடைய நட்சத்திரம் மார்ச் 31 வரை. அதன் பிறகு கேதுவோடைய நட்சத்திரமே மகம். அந்த மகத்தில் சஞ்சாரம் செய்வார். மார்ச் 31, 2025 முதல் மார்ச் 31, 2026 அடுத்த ஆண்டு மார்ச் 31, 2026 மகத்துக்கு வருகிறார். இரவு டிசம்பர் 6, 2026 வரை இருப்பார். அதுக்கப்புறம் ராகு கேது பயிற்சி. எனவே மகம் கேதுவோடைய நட்சத்திரமே மகத்தின் அதிதேவதா பித்ருக்கள். ஆகையால் தான் நீங்கள் குலதெய்வ வழிபாடு, பித்ருக்கள் வழிபாடு, உங்களுடைய தாய் வழி தாத்தா பாட்டி இருக்கிறார்கள் என்றால் அவர்களிடம் பேசுங்கள். மாதத்தோறும் டெய்லி வாட்ஸ்அப்னாச்சும் பண்ணுங்கள். குட் மார்னிங் அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு நல்ல விஷயங்கள் பேசுங்க. அவங்கள்ட்ட அடிக்கடி ஒரு தொடர்பு ஏற்படுத்திக்கங்க. அவங்களுக்கு ஏன்னா விருப்பப்பட்டதை வாங்கி கொடுங்க. குறிப்பாக உங்கள் தாய் வழி கேதுவது மாதா மகா இல்லைங்களா, தந்தை வழியும் இருக்காங்க. 3ல் ராகு இன்னும் யோகத்தை கொடுன்னா அதாவது பித்ருமகானா அதாவது உங்கள் அப்பா பிதாமகான்னுவோம். பிதா என்றால் தந்தை, மாதா என்றால் தாய், தெரிந்தது மாதா பிதா என்று சொல்லுவோம் இல்லையா. ஆகையால் உங்கள் 2 பேரையும் நீங்கள் அவங்க தெய்வத்திற்கு என்றால் அவர்கள் நினையுங்கள். மாதத்துக்கு ஒரு முறையாவது அல்லது கேது இன்னும் யோகத்தை செய்யணும், அதை தடைகள் செய்யக்கூடாது. இறைப்பணிக்குரிய சில நன்கொடைகளை கொடுங்கள். அதாவது கோவில் கும்பாபிஷேகத்துக்கு ஒரு நன்கொடையை கொடுங்கள். உங்களுடைய பிறந்தநாள், திருமண நாள், குழந்தைகளுடைய பிறந்தநாள், மனைவியோடைய கணவருடைய பிறந்தநாள், அது மாதிரி வரும்போது கோயில் அன்னதான திட்டத்தை ஒரு நாள் ஏற்றுக்கொள்ளுங்கள். வருடத்துக்கு ஒரு முறையாவது அதை செய்யுங்கள். கேது 564 நாள் உங்களுக்கு நல்ல நாள் வருது இல்லையா. உங்களுடைய பிறந்தநாள், மனைவி கணவருடைய பிறந்தநாள் நிச்சயம் வரும் இல்லையா. வராமல் எங்கே போயிருப்போது. ஆக அந்த நாட்களிலே இந்த மாதிரியான ஒரு அன்னதான திட்டத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு சின்ன கோயிலாக இருந்தால் ஒரு 2000, 3000க்குள்ளே தான் வரும். எனவே இவற்றை செய்வது மூலம் கேது இறைப்பணிக்கு நீங்கள் செய்கின்ற பொழுது அந்த கேதுவாலும் நன்மைகளை கிடைக்கும். இதுவே தனுசு ராசி அன்பர்களுக்கு உரிய ராகு கேது பயிற்சிக்குரிய ராகுவால் யோகம், கேதுவால் சில தடைகள் இருக்கின்றதால் அந்த தடைகளுக்குரிய எளிய முடிகின்ற ஒரு நல்ல ஒரு விஷயங்களை செய்வது மூலம் கேது மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கான யோகங்களை செய்வார். தனுசு ராசி என்பதிலே இது ஒரு பொது பலன். உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும்.
இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற தூமகேது என்கின்ற தளபதியோடைய பெயர் தூமகேது. அது தூம என்றது ராகு, கேது என்பது அவர் கேது. அந்த கணபதி தூமகேதுவே போற்றி என்று வணங்குங்கள். ஒரு முறை உங்களுடைய ஜாதகமும் பார்த்து கொள்ளுங்கள். ஒருவேளை ராகு தசை நடந்து கொண்டிருந்தால் யோகம் இன்னும் நன்றாக இருக்கிறதா என்பதை அறிந்து கொள்வது நல்லது. குறிப்பாக கேது தசை என்பது ஒன்று வராது. மூலத்தில் பிறந்தால் சின்ன வயசுலேயே முடிஞ்சிடும். எனவே கேது தசையை பற்றி நமக்கு இங்கே பிரச்சனை இல்லை. நீங்கள் பூராடம் என்றால் கேது வரவே வராது. உங்களுக்கு 120 110 வயசு நினச்சி பார்க்க வேண்டாம் அந்த வயசெல்லாம். ஆகையால் அப்புறம் உத்திராடம் பிறந்தாலும் அதே தான். ஆனால் மூலத்தில் பிறந்தும் குழந்தையிலேயே முடிஞ்சிடும் என்பால் கேதுலாம் ராகு தசை உங்கள் வாழ்க்கையில் வரும். இப்போது ராகு தசை நடந்து கொண்டால் ராகு இன்னும் பலப்படுத்துவதற்கு உங்களுடைய ஜாதகத்தில் இருந்த சில இறை வழிபாட்டு முறைகளும் இருக்கின்றன. அதை செய்வது மூலம் 3ல் இருக்கின்ற ராகு உங்களுக்கு ஒரே கல்லில் 2 ராகுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன். நம்ம அந்த பரிகாரம்னு சொல்லுவோம். இதுக்கு இறை வழிபாடு தினந்தோறும் எந்த மந்திரத்தை சொல்வது, எந்த துர்க்கை அம்மனை வணங்குவது, சாமுண்டேஸ்வரியை வணங்குவது, அங்காள பரமேஸ்வரி வணங்குவது, எப்படி என்று துர்க்கை வழிபாடு செய்வது என்பதை அறிந்து கொள்ள முடியும் உங்கள் ஜாதகத்தை பார்த்தால். நீங்கள் அப்படி பார்க்கணும் என்று விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலும் அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் தனுசு ராசி சகோதர சகோதரிகளுக்கு இந்த ராகு கேது பேச்சில் சகலவிதமான யோகங்களும் நன்மைகளும் வெற்றிகளும் சந்தோஷத்தின் மற்றும் நன்மைகளையும் அருள்வாய்ப்பார் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம்.